மனிதர்கள் ஆரம்பத்தில் பிறக்கும் பொழுது தோன்றிய பொழுது யாருக்குமே பேச தெரியாது, பேச்சு மொழி கிடையாது. எல்லாம் உணர்வுகள், செய்கைகள் அடிப்படையில் தான் ஒத்த கருத்துக்கள் பரிமாறுகிறது. விலங்குக்கு இருந்த அடிப்படை அளவுக்கு அந்த அளவுக்கு தான் அறிவு மனிதர்களுக்கும் ஆரம்ப நிலையில் இருந்துச்சு. நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு, பஞ்சபூதங்கள் இவை அனைத்தும் மூலமாக இருப்பது சூரியன். சூரியனில் இருந்து பிரிந்து வந்த பூமி கண்டங்கள் கடல்களாக பிரிந்தன. ஒரு செல் உயிரி பாசிகள் உருவாகி பரிணாமத்தின் காரணமாக மனிதன் காட்டில் வாழ்ந்தான். காட்டில் இறை தேட, உணவு தேட அலைந்த அவனுடைய தேடல் பல்வேறு விதமான கருவிகள் உண்டானது. இதன் அடிப்படையிலேயே வாழ்க்கையில் ஒரு நாகரிகம் தோன்றியது. நிர்வாணமாக திரிந்த மனிதன் காட்டில் ஆடைகள் உடுத்த ஆரம்பித்து சக்கரம் உண்டானது, நெருப்பு உண்டானது. இவைகள் மூலமாக பல்வேறு விதமான சக்திகளை பயன்படுத்தி வாழும் முறையை கற்றான். அதன் அடிப்படையில் சித்தரிக்கப்பட்ட காட்சிகள் இவை. இப்போ விலங்குகள் எதையெல்லாம் பார்த்து பயப்படுதோ அதையெல்லாம் அந்த முற்கால மனிதர்களும் பார்த்து பயப்பட்டாங்க. ஒரு பெரிய இடி இடிக்குது, ஒரு பெரிய மழை பெய்யுது, ஒரு வெள்ளப்பெருக்கு இருக்குது, ஒரு பூகம்பம் ஏற்படுது,
இல்லை ஒரு விலங்கு ஒரு விலங்கை தாக்குது அப்படிங்கும் பொழுது மற்ற விலங்குகள் என்ன செய்கிறது? பயப்படுது. இந்த பயம்ங்கிறது ஒன்று அடிப்படையாக வந்து இயற்கையிலேயே எல்லா விலங்குகளுக்கும் மனிதன் உட்பட இருக்கு. ஆமாம், அந்த விலங்குகளை பார்த்து அந்த விலங்குகள் ஏன் பயப்படுது, அஞ்சு ஓடுது, எங்கேயாவது போய் பதுங்குது, அல்லது வந்து அந்த ஒரு விலங்கு இன்னொரு விலங்கை வலுக்கட்டாயமாக சுற்றி வளைச்சி அடிக்கிற சமயத்தில் அந்த அடிபடுற விலங்கு என்ன பண்ணுது? அப்படியே கீழே உழுந்து பெறலுது, அப்படியே கையை காலெல்லாம் மேலே தூக்கி உதறுது, சில சமயத்தில் கும்பிட்ற மாதிரி கூட இருக்கும். சில விலங்குகள் வந்து அந்த அடிபடும் பொழுது ஒரு கொடிய விலங்கு சிங்கமோ நரியோ புலியோ தாக்கும் பொழுது அந்த அடிபட்ட விலங்கு மண்ணில் கிடந்து உருண்டு பிறண்டு சில சமயத்தில் அதனுடைய 4 காலையும் தூக்கி மேலே அந்த விலங்கை பார்த்து கும்பிட்ற மாதிரி கூட இருக்கும். நீங்கள் பார்க்கும் காட்சி சித்தரிக்கப்பட்ட காட்சி அல்ல. வெங்கடேசபுரத்தில் தர்மர் ஐயா அவர்கள் தன் தோட்டத்தில் உள்ள உயிர்களோடு உறவாடும் காட்சி. பசித்த அந்த கோழிகளுக்கு தன் கையால் அரிசியிட்டு மகிழும் அவரின் முகத்தில் எத்தனை மகிழ்ச்சி பொங்குகிறது பாருங்கள். உயிர்கள் துன்பப்படும் போது உணவளிப்பவனே மனிதன். அந்த உயிர்களை பேணி பாதுகாத்து அன்பு காட்டுபவன் இறைவன் என்பதை இந்த காட்சி வெளிப்படுத்துகிறது. அவரின் முகத்தில் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி தாண்டவம் ஆடுகிறது பாருங்கள். உயிர்களோடு உயிர்களாக நாம் பழகும்போது அன்பு மேலிடுகிறது. அன்பாலே உயிர்கள் மிருகங்கள் கட்டுப்படுகிறது மனிதனுக்கு. இந்த தருணத்தில் எழுத்தறிவித்தவன் மட்டும் இறைவன் அல்ல, பசித்த உயிர்களுக்கு உணவளிப்பவனே இறைவன்.